ஜாம்பவான் பப்ளிசிட்டி பண்ணினார். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, பெருமாள் உற்சவம் பெருமாள் காரியம் நடக்கிறதுன்னா அதை ஜாம்பவான் பப்ளிசிட்டி பண்ணினார். தன் தோல்ல அப்படி ஒரு பெரிய முரசம் மாட்டிட்டு இருக்கு. டம் டம் டம்னு முரசம் அடிச்சு, டேய் பெருமாள் திருவடி வருதுடா, இதான் சமயம், இதை ஒட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப்ல மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. திஸ் இஸ் த ரேரஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பிரம்மா ரொம்ப வருத்தப்பட்டு மூச்சு விட்டார்னா மூக்குல இருந்து பன்றி கொட்டி குதிக்கும். அதே மாதிரி பிரம்மா கொட்டாவி விட்டார். அந்த கொட்டாவில வந்தவன் யாரு? ஜாம்பவான். இப்படி கிருஷ்ணனுக்கு 8 மகிழ்ச்சிகளுடன் நடைபெற்ற திருமணத்தை சுவாமி வர்ணிக்கிறார். அதுல ஒரு பிரசித்தமான திருமணம் ஜாம்பவதி திருமணம்னு பேரு. ஜாம்பவான் கரடி. ஒருத்தர் ரொம்ப வயசானவர் இருந்தா அவர் ஜாம்பவான் சொல்லுவார். எல்லாரையும் தூண்டக்கூடியவராக இருந்தா அவர் ஜாம்பவான் சொல்லுவார். பிரேரகனா இருக்கணும், எல்லாரையும் தூண்டக்கூடியவரா இருக்கணும். ஏன் ஜாம்பவான்னா ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் மட்டும் ஜாம்பவான் இல்லை. பெருமாள் வாமனனா வந்தாரோ இல்லையோ, அந்த வாமனனா வந்த பெருமாள் திரிவிக்ரமாவதாரம் பண்ணினார். ஓங்கி உலகளந்த உத்தமன், அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த. அப்பொழுது ஜாம்பவான் பப்ளிசிட்டி பண்ணினார். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, பெருமாள் உற்சவம் பெருமாள் காரியம் நடக்கிறதுன்னா அதை ஜாம்பவான் பப்ளிசிட்டி பண்ணினார். தன் தோல்ல அப்படி ஒரு பெரிய முரசம் மாட்டிட்டு இருக்கு. டம் டம் டம்னு முரசம் அடிச்சு, டேய் பெருமாள் திருவடி வருதுடா, இதான் சமயம், இதை ஒட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப்ல மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. திஸ் இஸ் த ரேரஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த திருவடியை பிடிச்சுக்கோங்க, இந்த திருவடியை பிடிச்சுக்கோங்க என்று உலகத்திற்கு முரசு அறிந்து பறைசாற்றினவன் ஜாம்பவான். அந்த ஜாம்பவானுடைய அவதாரமே விசேஷமானது. பிரம்மதேவர் ஒரு சமயம் எங்கேயோ உபன்யாசம் கேட்டிருக்காரு. அப்படின்னா உபன்யாசத்துல சுவாமி கொட்டாவி வருது. அப்படி அவர் கொட்டாவி விடச்சு அவர் வாயிலிருந்து குதிச்சவர் ஜாம்பவான். கொட்டாவி விட்டா கரடி வரும். பிரம்மா ரொம்ப வருத்தப்பட்டு மூச்சு விட்டார்னா மூக்குல இருந்து பன்றி கொட்டி குதிக்கும். தெரியுமா உங்களுக்கு? பூமிய ஒருத்தன் தூக்கி போட்டான். மனு பிரஜாபதிகள்லாம் இருக்காது இல்லையோ, அவளை சிருஷ்டிச்ச பிரம்மா, நீங்க போய் பூமியில பிரஜைகளை உற்பத்தி பண்ணுவோம்னா ஸ்வயம்போ மனு சதரூபயமா வந்தா பூமியே காணும். அப்பயே கூட பூமியை சுருட்டி போற ஆள்லாம் இருக்கா சுவாமி. பிரம்மா சிருஷ்டிச்சுட்டு இப்படி வந்தார். இந்த இடம் தனியாருக்கு சொந்தமானது ஒரு போர்டு வைக்கிறதுக்குள்ள இன்னொருத்த குடிசை போட்டு 15 வருஷமா இங்கதான் நான் இருக்கேன்ட்டான். அந்த மாதிரி அந்த இடத்த சுருட்டிட்டான். என்னடா அது பூமியே காணுமா, இது புது ட்ரெண்டா இருக்கேன்னு பிரம்மா பெருசா மூச்சு விட்டாரா, மூக்குல இருந்து புதுக்கத்தின்னு ஒரு பன்றி குதிச்சது. நடுங்கி போட்டார் பிரம்மா. ஏன்? ஸ்வைன் ஃப்ளூ வந்துருத்துன்னு. அப்புறம் பார்த்தா அந்த பன்றி தான் மகாவராக ஸ்புடபத்வலோச்சனஹான்னு பெருமாள். அதே மாதிரி பிரம்மா கொட்டாவி விட்டார். அந்த கொட்டாவில வந்தவன் யாரு? ஜாம்பவான். அவன் வாமனாவதாரத்திலிருந்து பகவான் திரிவிக்ரமாவதாரம் எடுத்த பொழுது உலகத்திற்கு பெருமாள் திருவடி வருகிறது, அதை நீங்க மிஸ் பண்ணாதீங்கன்னு முரசு அரைந்து எல்லோருக்கும் அறிவித்தார். அப்புறம் ராமாவதாரத்துல நிறைய கைங்கரியம் பண்ணிருக்கார் ஜாம்பவான். ராமாவதாரத்துல ஹனுமானுக்கு தன்னுடைய பலமே தெரியாமல் ஹனுமான் தவித்த பொழுது ஹனுமான தூண்டி விட்டு அந்த பிரச்சோதனம் இருக்கணும், ஒருத்தனை பிரேரணை பண்ணணும். என்ன சொல்றது? மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லியோ. The best motivational speech by ஜாம்பவான். எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்காரு ஹனுமான். இங்க இருந்து எகிரி குச்சி சுந்தரகாண்டத்துல பாருங்க, இங்க இருந்து ஹனுமான் அங்க எகிரி குச்சரை பத்தி இவ்வளவு வர்ணிக்கிற வால்மீகி, அங்க இருந்து அவர் திரும்பி எதிர்த்து அதை வர்ணிச்சாரா? வர்ணிக்கல. காரணம் என்ன? இதே போர்ஸ் அங்க அப்படியே போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்கு. அதனால மோட்டிவேஷனல் ஸ்பீச் வேணும்னா ஜாம்பவானுடைய ஸ்பீச்சை கேட்கும். அதான் இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்? மற்றொரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் பை ஜாம்பவான் அட் கிருஷ்ணாவதாரம். இது யாருக்கு மோட்டிவேஷன்? செல்ஃப் மோட்டிவேஷன். இப்பெல்லாம் செல்ஃபி மோட்டிவேஷன் தான், பட் ஜாம்பவான் செல்ஃப் மோட்டிவேஷன். கிருஷ்ணனை இன்னார் என்று அறிந்து கொள்ளாமல் ஜாம்பவான் கிருஷ்ணனிடத்தில் அபசாரப்பட்டு கிருஷ்ணனுடன் சேர்ந்து யுத்தம் செய்து கடைசியில் கிருஷ்ணனை ராமன் தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் ராமன் அறிந்து ராமகிருஷ்ண ஹரியை ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார். அந்த ஸ்தோத்திரம் ஜாம்பவான் ஸ்தோத்திரம் என்று யாதவாபிஷேகத்தில் பிரசித்தமான அற்புதமான ஸ்தோத்திரம். அசைகதா ரோதசி பশ্চিமோததே
அதப்ர சத்ராஜித பக்தி யந்திரிதா த்ரயீமயச்சந்திர சமீகிருதத்யுதிஹி பிரசேதிவான் பிராதுரபூத் திவாகரஹ. ருக்மிணி கல்யாணம் ஆச்சு. ருக்மிணி கல்யாணம் ஆன பிறகு மேற்கு சமுத்திரத்தின் கரையில், பশ্চিம சமுத்திரம், அதாவது இப்ப துவாரகையில இருக்கலையே அரபிக்கடல், அங்க சத்ராஜித்னு ஒரு அரசன் தான். பெரிய நல்ல தர்மிஷ்டனான அரசன். அவன் தினந்தோறும் சூரிய தேவனை உபாசிப்பான். டயம் மாறாமல் சந்தியாவந்தனம் பண்ணுவான். மறுபடி இதை சொல்றது தாத்பரியம் என்ன? டைம் இல்ல. அந்த காலத்துல அரசர்கள் சார், ஒரு குடைக்கீழ் பூமியை ஆண்டவர்கள், எவ்வளவு காரியம் இருந்திருக்கும், அவளுக்கு எவ்வளவு வழக்கு, எவ்வளவு வியாஜம் இருந்திருக்கும். ஆனா அவர்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணும் பொழுது நம்முடைய அனுஷ்டானத்தை ஒரு நாள் பரித்தியாகம் பண்ண, எக்ஸ்கியூஸ் வாங்கவே வாங்காதீங்க. தயவு செஞ்சு உங்ககிட்ட பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இவ்வளவு அனர்த்தங்களுக்கு ஒரே காரணம், நாம் நம்முடைய கர்மாக்களை பரித்தியாகம் பண்ணதுக்கு. அதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்ல ஆரம்பிச்சோம். லைஃப்ல எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ். இந்த பாருங்க, ஒன்று நாம் பண்ணல, ஒன்று நாம பண்ணலைன்னா அதுக்கு நம்ம கிட்ட 1000 சமாதானம். ஒன்றை நாம் சரியாக செய்திருக்கிறோம்னா அதுக்கு ஒரே ஒரு சமாதானம் தான், நமக்கு அதுல இருக்கக்கூடிய ஸ்ரத்த. அவ்வளவுதான். அதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்ரத்தையோட உட்கார்ந்து இத்தனை பேர் இன்னைக்கு உபன்யாசம் கேட்க வந்திருக்கீங்கன்னு சொல்றதுலாம் இருக்கிறதால நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்ரத்தை இல்லாதவா எத்தனையோ பேர் அங்க போயிட்டு இருக்கேன். அவளுக்கு நான் சொல்ல போறேன். அதெல்லாம் புருஷாளுக்கு மட்டும்தான் வச்சுக்காதீங்க, ஸ்திரீகளுக்கும் சொல்றேன். எங்க அழகேசிங்கர் சொல்லுவார், சந்தியானம் இல்லைன்னா காஃபி கொடுக்காது, சந்தியானம் இல்லைன்னா சாப்பாடு போடாது. ஐயோ சண்டை போடுவோம் என்னது. அப்புறம் நம்ம எப்போதான் வெள்ளக்கூடியா பிறந்துட்டு இருக்கு. சண்டை போடுறதே இல்லையா? இல்ல போடுறதே இல்லையா? போடுற சண்டையை தர்மத்துக்காக போடு. அதனால்தான் அவளுக்கு தர்மபத்ரின்னு பேரு, இல்லைன்னா தண்டபத்ரி தான். எல்லாரும் எதுக்கெல்லாமோ மூக்க சித்தர, அதுக்கு என்ன காஃபி சாப்பிடுவா, சூப்பர் காஃபி கொடுக்குறாங்க, போய் சந்தியானத்தை பண்ணிட்டு வந்துருக்கோம். பசுமாட்டு மடியில இருந்து பாலை கறந்து காஃபி கொடுக்குறாங்க, போய் சந்தியானத்தை பண்ணிட்டு வாங்க, காஃபி சாப்பிடுவோம் சொல்லுங்க. அந்த அவர் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு, நீங்களும் அழுத்துக்காம அவர் கேட்ட பொழுதுலாம் காஃபி கொடுத்துருங்க. போனா போறோம், போயிடுச்சு போட்டோம். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். சந்தியாவனம் சொல்றது வாத்தியாரிக்க சேர்த்துதான். ஒருத்தர் கேட்டார், காத்தால மிஸ் ஆயிடுது, சீக்கிரம் ஆபீஸ் போயிடுறேன், சாயங்காலம் லேட்டா ஆபீஸ்ல வர, ரெண்டும் மிஸ் ஆயிடுது. வாத்தியாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுதுன்னா, பண்றத சேர்த்து பண்ணிட வேண்டியதுதான். விட்டாச்சுன்னு அப்புறம் இது விட்டானே அதை விட்டானா, எதையும் கார்த்தால சூரிய உதயம் எடுத்தா சந்தியாவனம் பண்ணா கையோட மாத்தியானிக்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சூரிய உதயம் எடுத்தா ஆபீஸ் தான் போறோம், எல்லாரும் ஆபீஸ் போறோம், எல்லாருக்கும் அந்த பிரச்சனை உண்டு. நம்ம தர்மத்தை காட்டுல ரிலாக்ஸ்டு தர்மம் கிடையவே கிடையாது. மற்ற மதங்கள்லாம் பார்க்கும் பொழுது நாம எப்பேற்பட்ட சொர்க்கத்துல இருக்கோன்றது தெரியும் நமக்கு. அவ்வளவு ரிலாக்ஸ் நம்ம பெரியவா கொடுத்துருக்கா. நம்ம ஒட்டு மொத்தமா அவர் எல்டர் சார் ஃபுல்லும் மூட்டை கட்டி தூக்கி போட்டு நாம தான் பெரிய கிதாபன்னு நினைச்சுன்னு சுத்திட்டு இருக்கோம். சத்ராஜித்து சூரிய தேவனை உபாசித்தான். அந்த சூரியனாலதான் உலகத்திற்கு சமஸ்தமும் கிடைக்கிறது. இப்ப குளோபல் வார்மிங் அப்படின்னு என்னமோ சொல்றோமே, நம்ம எல்லா சூரியனை நாம சரியா உபாசிக்க உடனே ஒரு கேள்வி கேட்போம் பெருமையா, இங்கதானா, வெளிநாட்டுல அவளுக்கெல்லாம் எப்படி இருக்குங்க? நமக்கு இது கர்ம பூமி. கர்ம பூமியில நமக்கு தர்மத்தின் வழி நடக்கிறதுக்கு பெரியவர்கள் சொல்லிருக்காங்க. நான் இன்னொருத்தர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எங்க முன்னோர்கள் எனக்கு சொல்லி வைச்சதை நான் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது எனக்கு க்ஷேமம் தான் உண்டாயிருக்கு, அதனால நான் ஃபாலோ பண்ணுவேன். அவன் கேள்வி கேட்கிறான், இவன் கேள்வி கேட்கிறான், அவனுக்கு நான் பதில் சொன்னேன், இவனுக்கு நான் பதில் சொன்னேன், அவசியம் இல்லை. எனக்கு வேண்டாமே. கேள்வி கேட்கிறவளுக்கு கன்வின்ஸ் ஆனதான அர்த்தம் இல்ல. அவன் பெரிய புத்திசாலி, அதை நம்ம கிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணும், அதுக்காக கேள்வி கேட்போம். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வரைக்கும் அவன் கிட்ட கான்சென்ட்ரேஷன் இருக்காது. அப்படின்னு, ஏன்னா அவனுக்கு பதில் தேவையில்லை. அவன் மைண்ட்ல ஒன்று செட் பண்ணி வச்சுட்டான். அப்பேற்பட்டவாழ்கிட்ட போய் பேசி உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. சத்ராஜித்து சூரிய தேவனை உபாசித்தான். சூரியன் அவனுக்கு ஒரு ரத்ன மாலையை பரிசளித்தான். செமந்தகமணின்னு பேர் அந்த ரத்னமா. அது தினந்தோறும் 10 கிலோ தங்கம் வருமா. 10 கிலோன்னு ஒரு கணக்குக்கு சொல்றேன். என்ன ஆச்சு சுவாமி? தினந்தோறும். அது மட்டும் இல்ல, அந்த செமந்தகமணி எங்க இருக்கோ அந்த இடத்துல சுபிக்ஷம் ஏற்படும், துர்பிக்ஷமே வராது. சுபிக்ஷம்னா வெறும் பயிர் பச்சை விளையாடுறது, தனதானிய சமிருத்தி மட்டும் இல்ல, மக்கள் மனதில் ஒரு அமைதி குடிக்கொள்ளும்.
மக்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். இந்த ஹைப்பர் ஆக்டிவ், அட்டென்ஷன் டெபிசிட், அதுக்கப்புறம் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ். இப்பெல்லாம் சுகர் சொல்லிக்கிறது இல்ல, ஐ எம் இன் ஸ்ட்ரெஸ். அது பெருமை. சுகர்லாம் அவுடேட்டட் இப்பெல்லாம். ஐ எம் இன் ஸ்ட்ரெஸ், ஐ எம் இன் டிப்ரெஷன். என்னையா அப்படி என்ன பெருசா நம்ம கேட்டுட்டோம்? டிப்ரெஷன் ஆக வேண்டிய ஆகிறது இல்ல. ஏன்டா டிப்ரெஷன்ல இருக்கேன்? எனக்கு டிப்ரெஷனுக்கு எந்த ரீசனும் இல்ல, அதனால டிப்ரெஷன் தான் இருக்கு, டிப்ரெஸ்டா இருக்கு. ஒன்னும் சமுத்திரத்துல டிப்ரெஷன் இல்ல, உனக்குள்ள டிப்ரெஷன். மாத்தி மாத்தி இப்படியா இருக்க முடியும் நம்மளால? அந்த தர்மபுத்திரர்கள், பாண்டவர்கள் அஜ்ஞாத வாசம் பண்றாலும் 12 வருஷம் வனவாசம் பண்ணினா 1 வருஷம் யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு வளரணும், வளராலும் அவ எங்க இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது துரியோதனன் கேட்கிறான். வாய மூடிட்டு இருக்கலாமோ பீஷ்மர், இது நல்லா பெரிய விஷயம். பாண்டவாலாம் எங்க இருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிப்பேன்? எந்த தேசத்துல மக்கள் ஆரோக்கியத்தோடு சௌக்கியமா எந்த கஷ்டமும் இல்லாமல் மனசுல சந்துஷ்டியோடு இருக்காளோ அந்த தேசத்துல பாண்டவர்கள் வசிக்கிறான்னு அர்த்தம். அதுதான் பாண்டவர்களுடைய பெருமை. அதனால்தான் விராட்ட பருவம் வாசித்தால் தேசத்துல துர்பிக்ஷம் நீங்கி சுபிக்ஷம் வரும்னு சொல்றதுக்கு தாற்பயம் என்ன? பரம பாகவதோத்தமர்களான பாண்டவர்களின் பெருமை அது. அதுபோல இந்த செமந்தகமணி எந்த இடத்துல இருக்கோ அங்க மக்கள் மனதில் ஒரு அமைதி கூடிக்கொள்ளும். எல்லாருக்கும் தர்ம சிந்தனை அபிவிருத்தி ஆகும். அதை வச்சிருக்கிறவனுக்கு மட்டும் காசு பணம் கொட்டு அர்த்தம் இல்லை, எல்லாருக்குமே செல்வ செழிப்பு உண்டாகும். இது பார்த்தார் கிருஷ்ணன். ஒரு நாள் சத்ராஜித் இடத்துல போய் கேட்டார், எங்க தாத்தா உக்ரசேன மகாராஜாவுக்கு இதை கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு, அந்த செமந்தகமணியை கொடுக்குறியாங்க? சத்ராஜித் சொன்னா, சாரி நான் கொடுக்க முடியாதுட்டு. இன்னொன்னு, ஒரு தடவை கிருஷ்ணன் கேட்டுட்டான், எப்படியாவது கிருஷ்ணன் இதை கவர்ந்துன்னு போவான். அந்த கிருஷ்ணனை எதிர்த்து இதை காப்பாத்துற வலிமை தன்னிடத்துல இல்லைன்றதுனால தன்னுடைய தம்பி பிரசேனனுக்கு அவன்கிட்ட அந்த மாலையை கொடுத்துருவான், நீ ஜாகிரதையா வச்சுக்கோ. சத்ராஜித் தன்னுடைய தம்பி பிரசேனனுக்கு அதை கொடுத்துட்டான். ஒரு நாள் பிரசேனன் கழுத்துல அந்த மாலையை போட்டு, நவரத்ன மாலை, விசேஷமான ரத்ன மாலையை போட்டு காட்டுக்கு வேட்டையாட போனா, அங்க ஒரு சிங்கம் ஓங்கி அடிச்சா 1.5 டன்னு அடிச்சது, அங்கேயே செத்து போயிட்டான் பிரசேனன். அந்த சிங்கத்தை யாரும் பார்க்கல. சத்ராஜித்தினுடைய தம்பி பிரசேனன் எப்படி செத்து போனான்னு யாருக்கும் தெரியாது. ரத்ன மாலையை காணும். வேட்டைக்கு போனானே இவனை காணமேன்னு எல்லாரும் தேடி வந்தா குற்றுயிரும் குளிருமா விஷத்து கிடக்கிறான். சரி, அவன் போயிட்டானேன்றதுக்கோசரம் ரத்ன மாலையாவது எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்தா ரத்ன மாலை கிடைக்கலன்னு, இத கிருஷ்ணன் தான் பண்ணிருக்கணும்னு கிருஷ்ணன் பேர்ல பழி போட்டுட்டான். ஏன்னா அவன் தான் ஆசைப்பட்டான், அவன் தான் இதை எப்படியாவது அபகரிக்கணும்னு காத்திருந்தான். அதனால இதை அவன் அபகரித்திருப்பான் என்று அவன் பேர்ல பழி போட்டான். பாருங்க, பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் வம்பளக்கிற வாழ்க்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு அது காலம் இல்லை. ஆனா வெளியில ஒரு லோகாபவாதம் ஒண்ணு ஏற்பட்டதுன்னா அந்த அபவாதத்தை நிவர்த்தித்துக் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் உண்டு. அதை நாம உபயோகப்படுத்தி தனித்தனியா யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதை எடுக்கல, எனக்கு சம்பந்தம் இல்லை, அது எங்க தொலைஞ்சு போச்சோ நீங்க போய் தேடுக்கணும். யாரும் நம்புறதா இல்ல. சிங்கம் அடிச்சு இவன் பிரசேனன் செத்து போனான்னு யாருக்கும் தெரியாது. கிருஷ்ணன் அவனை கொன்னுட்டான். தடயவியல் நிபுணர்கள் கூட கிருஷ்ணன் பேர்ல வழி போட்டு போயிட்டான் பேரண்ட்ஸுக்கு. ஏன்னா சிங்கம் அடிக்கிறதுக்கும் யசோதை இளஞ்சிங்கம் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு இல்லையோ. இது நடந்தது. அப்ப கிருஷ்ணன் தன் பேர்ல ஏற்பட்ட பழியை தீர்த்து கொள்வதற்காக, நிவர்த்தித்துக் கொள்வதற்காக ரத்ன மாலையை தேடி புறப்படுகிறார். ஆடு முழுக்க தேட அந்த சிங்கம் போன காலடி தடத்தை தேடி போறார். கொஞ்ச தூரம் போன உடனே அந்த சிங்கம் அது இறந்து கிடைக்கிறது, அதுவும் போயிடுது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனார், ஒரு பெரிய குகை தெரியுது. அந்த குகைக்குள்ள இதுவரை யாரும் போனதே கிடையாது, யாரும் பார்த்தது கூட இல்லை. அப்படி ஒரு குகை இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது. என்னதான் பார்க்கலாம்னு அந்த குகைக்குள்ள போனா
அங்க ஒரு பெண்மணி ஒரு குழந்தைய தொட்டில் தூளில ஆட்டி அந்த குழந்தைக்கு லல்லபி பாடுறான். சிம்ம பிரசேனமவதீத் சிம்மோ ஜம்பவதாஹதஹாம் சுகுமாரகமாரோதீஹி தவஹ்யேஷஸ்யமந்தகஹ. நாலாம் பெரிய பார்த்தா பழி வரும் பாப்பம் வரும், பார்க்காமலே வருது. அது பார்க்காமலே வருது. நம்மை அறியாமல் நம் மீது பழியோ பாபமோ சுமத்தப்பட்டது என்றால் அதை எப்படி போக்கிக் கொள்ள வேண்டும்னா அந்த சமயத்துல சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இது. இத பெரியவர்கள்லாம் உபதேசம் பண்ணுவாங்க அந்த காலத்துல. சிம்ம பிரசேனமவதீத், சிம்மம் பிரசேனனை கொன்றது. சிம்ம பிரசேனமவதீத் சிம்மோ ஜாம்பவதா ஹதா, அந்த சிம்மம் ஜாம்பவானாலே கொல்லப்பட்டது. அப்ப பிரசேனனை சிங்கம் கொண்டது. அந்த சிங்கத்தை ஜாம்பவான்ற கரடி அவர் கொன்றவர் சிங்கம் வாயில் கவி இருந்த ரத்னமாலையை கொண்டு வந்து தொட்டில்ல இருக்கிற தன்னுடைய குழந்தைக்கு கிஃப்டா கொடுத்துட்டார். சுகுமாரக மாரோதீஹி, குழந்தையே அழாத, குழந்தையே அழாத. தவக்கேஷஸ்யமந்தகா, அந்த குழந்தை எப்ப பார்த்தாலும் அந்த மாலையை போட்டுக்கணும். இந்த குழந்தை சில குழந்தை டெடி பேரையே வச்சுருக்கும் பாருங்க. அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு அந்த மாலை எங்கேயோ எடுத்து வச்சுட்டான். அழ ஆரம்பிச்சுடுது. எனக்கு மாலை வேணும், மாலை வேணும், மாலை வேணும்னு அழுது. உடனே திருப்பி அந்த தாத்ரி தன் தூளில் ஆட்டிட்டு இருக்காளே அவள் மாலையை கொண்டு குழந்தை கிட்ட கொடுத்துட்டு வருவா. சிம்மம் பிரசேனனை கொண்டு பிரசேனன் ஜாம்பவான் கொண்டார். ஏ குழந்தாய் அழாத அழாத, இந்தா உனக்கு அந்த நவரத்ன மாலை, இந்தா உனக்கு அந்த நவரத்ன மாலையில அந்த நவரத்ன மாலையை குழந்தை கிட்ட கொடுக்குறா. உள்ள வரார் கிருஷ்ணன் பார்க்கிறார். அது ஜாம்பவானுடைய குகை. ஜாம்பவானுடைய குகை. திடீர்னு ஒருத்தன் உள்ள வந்துட்டான். உடனே அவன் பயந்து போயிட்டான். அனல்பதேஜோ நிதிம பிரமாத்யதாம், சத்ராஜித்து சூரியன் கழுத்துல இருந்ததான அந்த மணியை அவன் ஆசைப்பட்டான். அதற்கு ஜுமணியான சூரியன் அவனுக்கு கொடுத்துட்டான். அதை தன்னுடைய தம்பியின் இடத்துல கொடுத்திருந்தான். அவன் சிங்கத்தினால கொல்லப்பட்டான். இப்படி கரை போயிட்டே இருக்கு. எப்படி இருக்கு? யதேகமேகேன சலப்தமேகதா ரசேன ரத்ராமிஷமர்த்தகாங்க்ஷினா பபூவ தத் பந்து விரோதமாததத் கிரமாத் பஹூனாம் வினிபாத காரணோ. மக்களுக்கு கிருஷ்ணன் பேர்ல பழி போடுறது சுலபமா போயிடுது. ஏன்னா அடிக்கடி திருடுவான் சார். அவன் எதை திருடுவான்? உள்ளத்தை திருடுவானே தவிர்த்து ஒருத்தருடைய சொத்தை திருட மாட்டான். தயிர் வெண்ணையும் அவன் திருடினான்னு சொன்னா தயிர் வெண்ணையை திருடினதை உலகமே ரசிச்சது. உலகம் ஒரு நாள் கிருஷ்ணன் திருடனா யோசிச்சுது. என்ன எடுத்தோ பெருமாளுக்கு உடம்பு சரியில்லையா, ஏன் வரல யோசிப்பான். பழியும் பாபமும் தனக்கு நீங்குவதற்காக பிரசேனனுடைய கொலைக்கு காரணம் என்னது என்பதை அறிவதற்காக கிருஷ்ணன் வந்தான். வந்த உடனே அனன்யயந்திரஸ்ய அனன்ய தந்திரஸ்ய பிது பிதாமஹ சுதஸ்ய சாரப்தமவேக்ஷ சம்யுகம், எனக்கு அதை கொடுக்கும், அந்த ரத்னம் தான் எனக்கு வேணும், அதை தேடிதான் நான் வந்திருக்கேன். கிருஷ்ணன் அந்த தாத்திரியை கேட்டான். ஐயோ யாரோ ஒருத்த உள்ள வந்துட்டான், குகைக்குள்ள வந்துட்டான், ரத்னமாலையை கேட்கறான், குழந்தைய தூக்கிட்டு போறான், குழந்தைய கிட்டாப் பண்ண வந்துட்டான் அப்படின்னு கத்தி போறான். குழந்தைய கிட்டாப் பண்ணுறதுக்காக தான். இதான் காசிப் வதந்தி. சம்மதமே இல்லாம கத்துறா பாருங்க. குழந்தைய தூக்கிட்டு போக வந்தோடனே உள்ள இருந்து வெளில வர ஜாம்பவான் வயசானவர், ஆனா வயசானாலும் வீரியம் குறையல அப்படின்ற அளவு அந்த மாதிரி வர்றாரு. யாரா அதுங்க பார்த்தா கிருஷ்ணன் எதிரடிக்கலாம். கிருஷ்ணன் அவருக்கு தெரியாது. அவர் சிறந்த ராமபக்தர். எப்பொழுதும் சதாசர்வ காலமும் ராம தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். ஜாம்பவான் பிரம்மாவுடைய புத்திரர். இங்க விசேஷம் பாருங்க. ஜாம்பவான் பிரம்மாவுடைய புத்திரர். பிரம்மா கிருஷ்ணனுடைய பிள்ளை. இப்ப தாத்தாக்கும் பேர் இருக்கவே இப்பதான் முதல்ல அறிமுகமாக. காலமும் அப்படிதான் எடுத்து. ஹாய் ஓல்டு மேன், ஐ திங்க் தட் ஐ எம் யுவர் கிராண்ட் சன் அப்படின்னு பசங்கள்லாம் இந்த அரட்ராயர்ல கை விட்டு போய் சொல்லுங்க. பையனை கேட்கிறார் ஒருத்தர், ஏடா இந்த அரட்ராயர் போட்டு ஒரு பையன் ஊரெல்லாம் சுத்திட்டு இருப்பானே, உன் பையன் வாண்டு சுப்பி, அவன் இப்ப என்ன பண்றான்? அமெரிக்கால இருக்கான். அப்படியா? அமெரிக்கால என்ன பண்றான்? அங்கேயே அரட்ராயர் தான் போட்டு.
அவன் 3 வயசு 4 வயசுக்கு என்ன போட்டுட்டானோ அதெல்லாம் இப்பயே போட்டுட்டு சுத்திட்டு இருக்கான். இப்ப ஃபேஷனா போயிடுது. அனல்யதந்திரஸ்ய பிதுः பிதாமஹः சுதஸ்ய சாரப்தமவேக்ஷ சம்யுகோ சமீஹிதோ தர்க்கமிதம் துயோரிதி பிரபுத்தியமானோ ந நிரோதமாததே. தன் பிதாவான பெருமாளுக்கும் தன் புத்திரனான ஜாம்பவானுக்கும் இப்படி ஒரு யுத்தம் நடக்க போகிறது. இந்த யுத்தத்தை விளக்கலாம் ஒன்னர் விளக்கல. பிரம்மா இந்த யுத்தத்தை வேடிக்கை பார்க்க வந்துட்டார். ஏன்? இதற்கு பிறகு பல அபூர்வ நல்ல நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன. அதை என்ஜாய் பண்ணணும். இந்த உலகம் அதை பார்த்து ரசிக்கணும்ன்றதுக்காகவே பிரம்மா யுத்தத்தை சுவாமி இவன் யார் தெரியுமா? உங்க பிள்ளைதான், என் பிள்ளைதான் இவன், நான் உங்க பிள்ளைதானே, நம்ம பேரன் தான் சொல்லி விட்டுலாமே. பெருமாளுக்கு ஜாமானுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருக்கலாமே. இல்ல, சண்டை போடட்டும், ரசிக்கலாம் அப்படின்னு அவர் அந்த யுத்தத்தை ரசிக்க ஆரம்பிச்சுட்டார். மிதஸ்தயோஸ்ததயம் விமத்ரதா அநாயுதம் யுத்தமபேத கைதவம் அகல்பித பிராஷ்டிகமன்வவைக்ஷ்யத ஸ்வயம் சதுர்பிர்திஷபிஷ்ட சாட்சிபிஹி. துளி கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவாளில ஜாம்பவான் சாமானியப்பட்டவர், நல்ல யோத வீரர், கையில பெரிய கதை எடுத்துட்டு சண்டை போடுறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் முஷ்டா முஷ்டி கேஷா கேஷி பாகாபாகின்னு 2 பேரும் கும்மாங்குத்து கும்மாங்குத்து. புஜபலத்தை தட்டி தோல் தட்டி ஆர்ப்பரிக்கிறான். கையால உதைக்கிறான், காலால தகைக்கிறான், உருள்றான், பிறல்றான். அந்த போர் எப்படின்னாரு, உலகத்துல யாருக்குமே அப்படி ஒரு யுத்தம் நடக்கிறது தெரியல. குகைக்குள்ள நடக்கக்கூடிய யுத்தம் வெளியில தெரியாது. யாரவர்கள்லாம் வெளியில காத்துட்டு இருக்கான். அது ஒண்ணு அழகா சொன்னார். இந்த யாரவர்கள்லாம் வெளில வெயிட் பண்ணினான். இந்த சுக்ரீவன் வாலிகோசரம் வெயிட் பண்ணினான் இல்லையோ, அந்த மாதிரி வெயிட் பண்ணினான். வெயிட் பண்ணா உள்ள போன கிருஷ்ணன் வெளில வரல. நாள் கணக்காக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அவ பார்த்தா, ஓஹோ, உள்ள போன கிருஷ்ணன் வெளில வரல, உள்ளே என்ன ஆயிட்டான் போல இருக்கு. சரிட்டு அவருக்கு கைங்கரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து ஒரு 4 பேர் உள்ள வந்து பார்க்கலாமே. அட என்னடா நடக்கிறது, உள்ள போய் பார்க்கலாம்னு பார்க்கலாம். 14 சாட்சிகள் தான் இருந்தா. உலகத்திற்கே தெரியாது இந்த யுத்தம் அப்படின்னு. ஆதித்யா சந்திரௌ அனிலஹ அனலஸ்ச ஜௌஹு பூமிஹி ஆபஹ ஹிருதயம் யமஸ்ச அஹஸ்ச ராத்ரிஞ்ச ராத்ரிச்ச உபேச சந்தியே தர்மஸ்ச ஜானாதி நரஸ்ச விருத்தி. நாம எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் 14 சாட்சிகள் நம்மளை சுத்தி, 14 சிசிடிவி வச்சிருக்காங்க. ஒர்க் பண்ற சிசிடிவி 14 சாட்சிகள் நம்மளை சுத்தி இருக்கு. நாம யாருக்கும் தெரியாமல் காரியம் பண்ண முடியாதுன்னு சொல்லவே முடியாது. நான் யாருக்கும் தெரியாமல் பண்ண சான்ஸே இல்லை. இத்தனை சாட்சிகள் இருக்கு. அது மட்டும்தான் அந்த யுத்தத்துக்கு சாட்சி. பிரம்மா பார்த்துட்டு அரிஷ்டசானூர முகேஸ்வலக்ஷிதம். இப்படி ஜாம்பவானோட குத்தி சண்டை போடுவதற்காகத்தான் முஷ்டிகன் சானூரன் கூட நெட் பிராக்டிஸ் பண்ணினானோ கிருஷ்ணன் தேசிகன். மதுரால கம்ச சபையில முஷ்டிகன் சானூரன் 2 மாமிசமலையை எதிர்த்து சண்டை போட்டாலும் ராமகிருஷ்ணர்கள் அதை குத்தி என்ன பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப ஜாம்பவானோட சண்டை போடுறதுக்கு அது நெட் பிராக்டிஸ். அது அரிஷ்ட சானூர முகேஸ்வலக்ஷிதம் பிரதர்ஷயன் ரிக்ஷபதேஹே பராக்கிரமம். அவளா சோப்படாங்கி கிருஷ்ணன் பலராமனுடைய பலத்தை பார்த்த பொழுது அவளா சோப்படாங்கி. ஒரிஜினல் பலம்னா ஜாம்பவானுடைய பலம் தான் பலம்.